தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். ஒரு படத்துக்கு அது என்ன படம்னா பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் யாருனால ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவயானி மேடம் இருந்தாலும் எங்களுடைய அண்ணன் செந்தூரன் சீமான் வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அரசியலும் சரி கலையும் சரி. வாட்ஸ்அப்ல பல டைம்ல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஒரு அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு ஸ்பாட் எப்படி உதயம் ஆனிச்சு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த இனிய மாலை வேளையில் நிழற்குடை பாடல் வெளியிட்ட வந்திருக்கின்ற மதிப்புமிகு பத்திரிகையாளர்களே, இணையதள வலைத்தள நண்பர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முத்தான வணக்கம். ஆக்சுவலா நிழற்குடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல எந்த சம்மந்தம் இல்லை. நான் பல மேடைகளில் நடித்த படத்துக்கு கன்ஃபார்ம் வந்துட்டு நடிக்காத படத்துக்கு பல மேடைகளில் நான் போய் பேசுவேன். அது காரணம் நான் இயக்குநர் சங்கத்தில் வந்து ஒரு துணைத் தலைவராக செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகாலம் இருந்ததுனால அது நட்பின் அடிப்பில் வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார், நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிங்க, நிறைய கமிட்மெண்ட் சார், நீங்கள் நைட்டு வரைக்கும் கமிட்மெண்ட் சார்னா அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரி பேசார். சார் நீங்கள் மட்டும் தான் வரணும், நீங்கள் வந்தால் தான் ஒரு ஆதரவு எங்களுக்கு, நிறைய பேர் பேசி பார்த்துட்டு நீங்கள் மட்டும் தான் வரணும்னு. இதுக்கு முதல்ல நிழற்குடைன்னு ஒரு படத்தை வந்து ஷோ போட்டாங்க, அன்றைக்கி என்னால் வர முடியல. அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க சார்னு பார்த்ததில் ஒரு ஆள் சொன்னார். செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிறது அந்த கதையை கேட்டேன். உண்மையிலே மஞ்சள் வீரராஜ் சார் வந்து நான் உண்மையிலே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பூ சசி, வேலை சுரேஷ், மனசலம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களை பேரையே வந்து வச்சுட்டு இருக்க இயக்குனர்ல இன்னைக்கு சொல்ற சிவா அருமகளோட நிஜமான பேர் வந்து ராஜா. அவர் மஞ்சள் வெயில்னு ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜான்னு அழைக்கப்பட்டார். ஏன் அவர் மேல எனக்கு இவ்வளவு அன்புன்னா, நான் வெயில் படத்துல தான் வில்லனா அறிமுகமானேன். அந்த வெயில்னு வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில்னு ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம். ஆனால் யாராலையும் பெருசா கவனிக்கப்படல. நான் அந்த படத்தை பார்த்தேன் சார். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ராஜா சார், சார் இது உண்மையிலேயே சூப்பர் மூவி சார். ஆர்டிஸ்ட் பற்றாக்குறையால ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட போட்டதுனால பெருசா ரீச் ஆகல. நீங்க அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க, கான்பிடென்ட் இருக்குன்னா. அவர் ரொம்ப வருஷம் கான்பிடென்ட் இருந்துட்டே இருந்தாரு. பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல இந்த ஹிட்டு கொடுத்து தான் கிடைப்பாங்க இல்லையா, அது கிடைக்கல. இது அவரே தயாரிச்சு அவரே இயக்கியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கும் தான் தெரியும். குறிப்பா சிவா சார்லாம் தெரியும். ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது. ஒரு நேரத்தில் ராஜ்குமார் சார் சொன்னாரு, இந்த படத்தை வந்து மீடியா பீப்புள் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம். என்னதான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும், என்னதான் நாங்கள் வந்து திமிரா உங்களை பேசினாலும், இந்த மீடியா பீப்புள்ஸ், இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி இணையதள நண்பர்களும் சரி நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை. அதை நான் பல தடவை பார்த்திருக்கேன், பல முறை பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் என்னைக்குமே கெஞ்சுறது இல்லை. ஏன்னா நான் பண்ணிய பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரானியான காமெடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் காமெடி படம்னு சொன்னதே இல்லை, சரியா காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மனமோது நம்ம ஏத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் உங்களையும் ஏத்துக்கணும். நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும். ஏன்னா லேட்டஸ்டா கூட இன்னைக்கு கூட ஒரு படம் கேங்கஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பேக் வடிவேல் சாருங்கன்னு எல்லாமே நீங்க அதை வந்து பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே வடிவேல் என்ன முதல் படம் அடிக்கும்போது ஏன் இப்படி பண்றாருன்னு கேட்டால்தான் நீங்க அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களாக உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த படத்தை தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். ஒரு படத்துக்கு அது என்ன படம்னா பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் யாருனால ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவயானி மேடத்தால தான் ஓடிச்சு நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த ஒரு எபிசோட் படத்தை தூக்கி இருப்பாச்சு. ஏன் மாத்திர ஐயோ எவ்வளவு பெரிய மூடி, அதெல்லாம் யாராலும் நடிக்க அவ்வளவு கஷ்டம் நடிகனா எனக்கு தெரியும். அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கிறதா நம்ம வந்து சொல்லவே முடியாது. தியேட்டருக்கு போனா தேவயானி மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் தியேட்டருக்கு கண்டிப்பா வருவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் ஹீரோவா இருக்கிற விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் ஆண்டவனை வேண்டுகிறேன். யாருமே சொல்லணும் வருத்தப்படக்கூடாது, எல்லாருமே ஜாம்பவான். அவங்க ஏற்கனவே சுருக்கமா சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுடைய அண்ணன் செந்தூரன் சீமான் வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அரசியலும் சரி கலையும் சரி.
வாட்ஸ்அப்ல பல டைம்ல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு ஸ்பாட் எப்படி உதயம் ஆனிச்சுன்னு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர் நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணுனா கூட அந்த கலைஞர் நம்மளுடைய கலைக்கு வரா இருக்குது உண்மையிலே பெருமையான விஷயம். இவ்வளவு பிஸிலையும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறது வந்திருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர், எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி அண்ணன், எனக்கு அண்ணன் தான் அவர் உண்டு, அவர் வந்திருக்காரு. எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க, சிவா சார் வந்திருக்காங்க, லைக்காவுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் வந்திருக்காங்க, தமிழ் குமரன் சார் வந்திருக்காங்க, நம்முடைய சுரேஷ் காமே சார் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் தான் சினிமா. இன்னைக்கு மொத்த சினிமா அங்க இருக்கு. இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு. எங்க டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர்களும், ஆர்கே செல்வமணி சார் அவர்களும், என்னுடைய அருமை உடன்பிறப்பு ஷியான் சீமான் அவர்களும் பேசுவதற்கு நிறைய டைம் கொடுக்கறதுனால விஜய்க்கு பாதி எடுத்துக்கிட்டாப்புல, நான் கொஞ்சம் பேச அந்த அதிகமாக எடுத்துட்டாப்புல, ஈவெண்ட் கொஞ்சம் எடுத்தாப்புல. அதனால் எங்கள் நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லார்ட்டையும் வந்து இது பண்ணி அருமையாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து என்ன இப்போ படமாக எடுக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல, பூராவே துப்பாக்கி தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து 80s வந்து 80s 90s இந்த மாதிரி படங்கள் அப்படின்னு நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு. அந்த படங்களில் ஒரு வகையில் ஒரு படம் இந்த படம். ஸோ நல்ல ஃபீல் குட் படம். இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமில் ஒரு கப்பிள்ஸ் வந்து வர்ற அவஸ்தை தான் வந்து இந்த படத்தை. வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கணுமா, இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடாதா, அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு படிப்பனையான ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு எமோஷன், ஒரு ஃபீல் குட் படம். நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்காரங்க சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.